ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு சூப்பரான சுவையில் எப்படி ஒரு கறி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு போடுங்க. கடுகு வெடித்த உடனே சோம்பு போடுங்க. சோம்பு வெடித்த உடனே நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், இந்த கருவேப்பிலையும் உருகி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. நல்ல பொடியாக அரைஞ்சிருக்கேன், கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. அதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பாருங்க, உப்பு போட்டுட்டேன், மஞ்சள்தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தண்டு இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லி தண்டு நான் எப்போயும் வேஸ்ட் ஆக்க மாட்டேன், அதையும் சேர்த்து இந்த தக்காளியோடைய வதக்கி விட்டுருவேன். நல்லா வதங்கட்டும், நல்ல மசிய வதக்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன், 7 ஸ்பூனு சின்ன ஸ்பூனு, அதெல்லாம் நான் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டுக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள், சாதாரண குழம்பு மிளகாத்தூள் பாருங்கள், நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டேன். போட்டு ஒரு பரட்டிட்டு இப்போது தண்ணியில் அரிஞ்சு கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கருத்து போயிடும், அதனால் அதையும் எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அது நான் காய்க்கும் தேவையான உப்பு தக்காளி வதங்கும் போதே போட்டுட்டேன். நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். கத்திரிக்காய் சீக்கிரம் மூடி போட்டு மூடி வேக வைக்கலாங்க. வாங்க, இப்போ காய் வெந்துருச்சா பார்க்கலாம். நம்ம அளவாக தண்ணி ஊற்றுனதுனால கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள், நல்ல மசியாக வெந்துருச்சு, நல்லா குழைய வெந்திருக்கு காய். நம்ம கல்யாண வீட்டில் இலையில் இந்த காய் கூட கொஞ்சம் போடுவாங்க பாருங்கள், கத்திரிக்காய் கூட்டுன்னு வைப்பாங்க, அதே தாங்க இது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் கூட்டு